வல்லவர் கூட்டத்தில் கூட அந்த மலையில நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடுகிறார்கள். முறைச்சா பேசுவாங்க. அந்த உடனே அற்புதமான பேசாம இடத்திலே எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் முறைக்க கூடாது. நல்ல மனுஷன். நன்மகளே சந்தமிழ் மகளே என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமுக உபசரித்த முன்னே வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை திறந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா தான் பார்க்கலாம். பேசுங்க. தண்டாமரையுடன் பிறந்த தந்தேனுவரா மண்டுகம் வண்டு காண திடீர்ந்து வந்தை கமலம் அது உண்டும் பண்டி பழகி இருந்தாலும் அறியார் உள்ளோர் நல்லோரே கண்டுகளித்தங்கு உறவாடி தமிழ் கலப்பார் கற்றோரே ஜலதாரி வீழும் நீரும் சாகரம் தண்ணி சார்ந்தால் குளமின்றே கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் சார்ந்தால் நலமின்றே கொள்வார் ஆகில் நவிழ்வாரோ பெருக்குற்றம் கற்றது கைமணவு கல்லாதது உலகளும் உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த எறும்பும் தங்கையால் எட்டுச்சன் வான்குருவின் தன்கூடு வல்லருக்கு தொல்கரையான் தென் சிலம்பி யாவருக்கும் செயலருது யாமிருது வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா கொழல்வினா ஏவல்வினா 6 வகையான வினாக்கள் உண்டு. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது இலக்கணம். சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்விடை உற்றா தூரத்தில் விடை உருவது கூறல் விடை இன மொழி விடை என்று 8 விதமான முதல்ல சொல்லணும். கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடமாத்து கேட்கணும் தட்ட வேண்டிய இடமாத்து தட்டணும். நீதியோட ஒருத்தன் தட்டினா நீதி தவறி ஒருத்தன் தட்டினா ஆனாலும் கூட இருவர்களுக்குமே சிறப்புகள் உண்டு. கேளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில பதிலை சொல்றேன் இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன முறைக்கிறீங்க? சொல்லின் செல்வன் 2 பேருக்கு பட்டம். யார ஒருத்தர தான் சொல்லின் செல்வன் சொல்லுவான். இன்னொருத்தர இதே போல புகழக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லின் செல்வன் யார சொல்லுவான்? ஆஞ்சநேயர் தான் சொல்லுவான். ஏன் சொல்லின் செல்வன் சொன்னார் தெரியுமா? இந்த சீதையை கண்டேன் என்று கூறினால் மனம் வாடி விடுவார். ஏதோ ஆபத்து வந்துருச்சோ சீதைக்கு அப்படின்னு பதறி போயிடுவாரா. அதனால கண்டேன் சீதையை சொன்னார். அதனால முதல்ல கண்டேன்ங்கிற வார்த்தையை சொல்லி பிறகு சீதையின் சொன்னார். சீதைன்னு முதல்ல சொல்லாம ஏன்னா சீதைன்னு சொன்னா சீதைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோங்கிற என்ன பதறி போயிடுவார் ராமா. சொல்லின் செல்வன் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? என்ன கண்டேன் சீதையை. சாமி அந்த பட்டம் எனக்கு கொடுக்க போறீங்களா? 2 வார்த்தை உனக்கா? எதுக்கு இந்த இப்ப சொல்றீங்கல்ல? உன்னை பத்தின விவரம் எனக்கு தெரியுமா? இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணும். விவரங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? சாமி நான் அப்படி சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? விவரமா பாப்போன்ட்டீங்கல்ல. என்ன சொல்லி விவரமா நம்ம பேசணும். என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? கேளுங்க சாமின்னு சொல்லியிருக்கணும். முடிஞ்சா? அத்தனை கேள்வி இருக்கு, இத்தனை விட இருக்கு. நான் கேட்டேன்னா உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கலையே. அப்புறம் ஏமா சொன்ன? நான் எனக்கு இருக்குன்னு நினைச்சீங்களா? தெரியல. அப்ப நாங்களாம் இருக்குங்க ஆர்வம் பொருள் ரொம்ப ஆர்வம்.
மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பி தலைவர் தாயின் பெயர் நங்கை மோகினி உனது பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது சேயம் விரட்டுவது பறவை எதற்காக எதற்காகவா எதற்காக இது எங்க குலத்தொழில் குலத்தொழிலா யார் சொன்னது நான் அப்பா சொன்னாரு அதை நான் செய்கிறேன் அவர் நேர்ந்துகிட்டதை நான் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன் குலத்தொழில்னா என்ன தெரியுமா என்னங்க வாடிக்கையா பாரம்பரியமா பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுதான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் இனிமேல் வரவங்களா பாரம்பரியமா செய்வாங்கல்ல என்ன செய்வா காவல் தான் அடே ஆமா ஏங்க வேண்டுதல் வேண்டுது எனக்கு பொம்பளை பிள்ளைய எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா உனக்கு தினை விதைச்சு அந்த தினையை காக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா ஏன் மாப்பிள்ள முதல்ல பிறந்தது பொம்பளை பிள்ளை தானே பையன் ஆண் குழந்தை பொம்பளை பிள்ளை தானே ரெண்டாவது மாப்பிள்ள ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தான் சாமி ஏன் வந்திருக்கேன்னு தானே கேட்டீங்க இந்த கரந்தை செந்தனை விதை ஐயா போய் உள்ளுக்குள்ள கூட உட்காந்து பேசிட்டு வாங்க சாமி பொம்பளை பிள்ளை வேணும் கேக்குறாமா அதான் பொம்பளை பிள்ளை இருக்கு வர கொடுக்க வேண்டியதானே ரெண்டு பிள்ளை இருக்கு ஊனி கேட்டுக்கிட்டு வர தந்தேன்னு சொல்ல வேண்டியதானே ரெண்டு பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை அப்புறம் மூணாவது முப்பெரும் தேவிகள் வேணும் இல்லையா அலைமகள் கலைமகள் மலைகள் மலைமகள் கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கிறது இல்ல நீ எதுக்கு நினைக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்குங்க பொம்பளை பிள்ளை வேணும்னு இன்னொரு பொம்பளை பிள்ளைய கேட்கிறேன் அவன் முண்டாட்டி விட்டு ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா ஐயோ நான் அதை யோசிக்காம விட்டுட்டேனே சாமி கரந்தனி செந்தனி விதைத்து அதைத்தான் காவல் செய்து கொண்டிருக்கேன் ஏன் அப்படின்னா வரக்கூடிய பறவைகள் சாப்பிட்டுட்டு போலாம் தவறு கிடையாது சரி ஆனா மலம் ஜலம் கழித்து விடக்கூடாது எச்சமிட்டு விடக்கூடாது எச்சமிட்டு விடக்கூடாது இந்த எச்சத்தை இறைவனுக்கு கொண்டு போய் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார் எச்சத்தை இறைவன் ஏற்றுக்க மாட்டாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் சரி ஏதோ சொல்ற என்னங்க ஏத்துக்க மாட்டாருன்னு ஏத்துக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சந்து ஒரு வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னு திருநீருக்கு பெருமை இருக்கு இந்த திருநீர் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமாமா எப்படி பசுமாட்டோட சாணத்தை வந்து ராட்டியா தட்டி வராட்டிம்பாங்க ஊர்கள் தோறும் வாசிகள் வேற ராட்டியா தட்டி அதை காய வச்சு அது சாணத்திலிருந்து வருது அது பக்குவமெல்லாம் கேட்கலையா எதுல இருந்து வருது சாணத்துல இருந்தா வருது ராட்டில இருந்தா வருது சாணங்கிறது ஒரு பசுவினுடைய எச்சம் தானே அதைத்தானே உடல் முழுதும் பூசிக்கிறோம் திருநீருங்கிற பேர்ல ஆமா உண்மையால அப்ப எச்சத்தை ஏன் இறைவன் ஏத்துக்க மாட்டாரு சாமி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா விநாயகர் இருக்கு பாருங்க ரொம்ப எளிமையான கடவுள் யாரு அப்படின்னா விநாயகர் தான் அவரை பசுமாட்டுல சாணத்துல புடிச்சு வச்சோன்னு வச்சுங்களேன் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நிக்கிறீங்க பாருங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் விநாயகர் பெருமாள் அங்கே குடி கொண்டு விடுவார் சாணத்தை பிடிச்சு வச்சா வண்டு வந்துரு அதுல ரெண்டு அருகுமுள்ள சொருவி வைக்கணும் அப்பதான் வண்டு வராது அது சாமி சாமின்னு கணத்துல போட்டுக்கலையா அதை ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்குங்க சாணம் என்பது மகாலட்சுமியோட அம்சம் அதனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் ஒரு இடத்துல வாசம் செய்கிறாங்கன்னா அது பசுவில தான் பூலோகத்து காமதேனு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அது வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க மலம் கொண்டு மலம் கழிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சின்ன குழந்தை அந்த காலத்துல சொல்றேன் இப்ப எல்லாம் சொல்லல சின்ன குழந்தை வெளியே போயிருச்சுன்னா அதை எடுத்துட்டு அந்த இடத்துல பசுமாட்டோட சாணத்தை போட்டு மெழுகி விடுவாங்க மாதிரி மலத்தை மலம் கொண்டு கழிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது கிருமி நாசினி அதை ஏற்றுக்கொள்வார் ஆனா வாயில எச்சு துப்புனா ஏத்துக்குவாரா பொங்கல் வைக்கிறோம் வாயை சில பகுதியில எல்லாம் வாய் கட்டியிருப்பாங்க எச்சிலுங்கிற இடத்துக்கே நீ வரல சாப்பிட்டு போகலாம் தப்பு இல்லைன்னாச்சு நீ சொன்னது எச்சம் அப்படிங்கிறதா ஆமா பசுவினுடைய எச்சம் தான் சாணம் அந்த சாணத்திலிருந்து வருவதுதான் திருநீர் இன்னொரு விஷயம் தெரியுமா பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவாங்க வீடு கட்டி உங்களையும் என்னையும் முதல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க பசுமாட்டை தான் கூட்டிட்டு போவாங்க அது போய் மலங்க அதை சாணத்தை போடணும் அப்புறம் வந்து கோமியம் பேயணும் அது கோமியம்னு பேரு அதை வாங்கி குடிச்சா கூட வியாதி போகுமா சூடா வாங்கி குடிச்சிட்டா அப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது நான் சொல்லல நான் குடிக்க சொல்லி ஆனா வியாதி போகும் என்று கூறப்படுகிறது அதை வாங்கி தான் வீடெங்கும் தெளிச்சு விடணும் இப்போ வந்து அமங்கலமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா கோமயத்தை வாங்கி தான் என்னங்க உனக்கு நான் என்ன கேட்கறேன்னு தெரியுமா என்ன கேட்குறீங்க என்ன கேட்டேன்ப்பா என்ன மலஞ்சலம் கழிக்க கூடாது என்பதற்காக காவல் செய்ய வந்திருக்கான்னு கேட்டீங்க இது எச்சந்தானமா இதை ஏற்றுக்கொள்ளும் இறைவன் மற்றதை ஏத்துக்க மாட்டாரா அதுதான் சொல்றேன் பசுமாட்டோட 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் அது பசுமாட்டோட பின்பறம் வாசம் செய்யறது வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதை ஏற்றுக்கொள்ளுவார் ஆனா வேற எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுல கூட பாகுபாடு இருக்கு பறவைகளோட மனிதனோட அதெல்லாம் பசுமாட்டினுடைய எச்சத்தை ஏத்துக்குவாரு எரும மாட்டோட எச்சத்தை ஏத்துக்க மாட்டார் ஏன்னு சொல்ல போறீங்க காளை மாட்டோட எச்சத்தை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படியா சரி உங்க அப்பா உங்களை அனுப்பி விட்டது காவலுக்கு ஆமா காவல் நாடு என்ன நாடுன்னு சொன்னீங்க என்னங்க நாடு தொண்டி நாடு மொத்த நாடுகள் எத்தனை தமிழ் பேசும் நாடுகள் 4 விதமான நாடு என்னென்ன நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டி நாடு அப்படின்னு 4 வகை நாடு சேர நாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு சோறுடைத்து
தங்களுடைய தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. ஏன் மற்ற நாட்டுல எல்லாம் சான்றோர் இல்லையா? இருக்காங்களே. அப்புறம் ஏன் தொண்டை நாட்டுக்கு மட்டும் சான்றோர் உடைத்து? இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை உள்ளடக்கிய ஒரு நூல் எது என்ன? பெரிய புராணம். பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பிறந்தது எங்களுடைய நாடு தொண்டை நாடு. அவர் எழுதி சிறப்பு. திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் எழுதினார். யார் எழுதியது? நக்கீர். நக்கீரர் எழுதினார். எந்த நாடு அவரு? பாண்டியன். சங்கை கீர்கீரன் இருக்கும் நற்கீரரோ என் பாடலில் குறை சொல்லன்னு கேட்கிறார் சிவபெருமான். சங்கரு பதங்கள் குலம் சங்கரனார் கேது குலம். தமிழை அறிந்துண்டு வாழ்வேன் அரணை உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னார். என்ன சொன்னார் இறைவனை பார்த்து? நான் எனக்கு தெரிந்த தமிழை வைத்து அதன் மூலமாக தமிழ் சங்க தலைமை புலவன் நக்கீரன்கிற பெயரோடு பழைச்சு வாழ்றேன். ஆனா நீ இறந்துண்டு வாழ்ற. இறந்துன்னா பிச்சை கேட்கறது. இறைவனையே பார்த்து நீ பிச்சைக்காரன்டா, நான் தொழில் செஞ்சு பிழைக்கிறேன்னு சொன்னவேன். அவர் பிறந்தது பாண்டி நாடு. அது சிறப்பு இல்லையான்னு கேட்க வரீங்க? எவ்வளவு பெரிய சான்றோர் அவர். முடிவுக்கு வந்துடணும்ல. பெரிய சான்றோர் இல்லையா அவர்? சான்றோர் இல்லையா அவர்? அறிவாளி இல்லையா அவர்? அவர் திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூலை முருகப்பெருமான் மீது எழுதலையா? உலகெல்லாம் உணர்ந்தோதக்கரியவன் நில உலாகிய நீர்மெலி வேணியன் அழகில் ஜோதிய நம் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குன்னு அடி எடுத்து இறைவனே அடி எடுத்து கொடுக்கப்பட்டது. பெரிய புராணத்தை எழுதினார். யார் பாடினது? ஒரு சேக்கிழாருங்க. சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுக்க. சேக்கிழார் எழுதிய நூலுக்கு பேர் என்னமா? பெரிய புராணம். இப்பதானே உங்க வாயில தான் சொன்னீங்க பெரிய புராணம். அவர் பிறந்தது எங்களுடைய நாட்டுலங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு பக்தி நூல். அட அது மட்டும் இல்லன்னு சொல்ல வரல. திகட சக்கர செம்முக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மேய்ப்பதம் போற்றுவோம் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்கப்பட்டது. யார் அடி எடுத்து கொடுத்தது? முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்கப்பட்டு. பாடினது யாரு? என்ன யாரு பாடினா? கச்சியப்ப சிவாச்சாரியா. எந்த ஊர்ல பிறந்தாரு? எங்க ஊர்ல. எங்க ஊர்ல. எங்க ஊர்ல. எங்க ஊர்ல. சிறுகுடிலையா? சித்தூர்லையா? எந்த ஊர்ல? ஐயா என்ன சாமி ஏட்டிக்கு புடியே பிக்கிறீங்க? தொண்டை நாட்டுல தானே. தொண்டை நாடுங்கிறது வேற, ஊருங்கிறது வேற. நாட்டுக்கு சிறப்பு தான் நீங்க கேட்டீங்க. பாண்டிய நாடு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? எங்க வந்தார்? எந்த ஊர்ல வந்தாரு? சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நாடுன்னு சொன்னேன்? சான்றோர்கள் உடைத்து எந்த நாடுன்னு சொன்னேன்? தொண்டை நாடு. அவர் நாட்டோட சிறப்பு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க ஊர்ல வந்தாருன்னா அப்ப எங்க நாட்டுல வந்தாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் படுதர வர. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எங்க நாடுதான். உங்க நாடுன்னு தனியா பேசக்கூடாது. எங்க நாட்டுல சான்றோர்கள் உடைத்துன்னு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். பாடியவர் யாரு? கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் பிறந்தது எங்களுடைய நாட்டுல. என்னமா கட்சின்னா என்ன கட்சின்னு நான் சொல்றது? சோத்து கட்சி. தென்கட்சி. தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் இருக்கார். அத நகைச்சுவை கலந்த ஒரு பெரிய பேச்சாளர். மிகச்சிறந்த பேச்சாளர். ஆன்மீகமா இருக்கட்டும், சிந்தனையும் இருக்கும், நகைச்சுவை இருக்கும். தென்கட்சி. தென்கட்சி இல்ல கட்சி. அந்த கட்சி நான் அந்த கட்சி. கட்சினா என்ன? ஊரு. ஓ, தென்கட்சினா ஊரு. இப்ப கட்சிங்கிற ஊரு. கச்சியப்ப சிவாச்சாரியார். கட்சினா காஞ்சிபுரம். இப்ப என்ன சந்தேகம் உங்களுக்கு? கட்சினா எந்த ஊருன்னு கேட்டேன். அந்த காஞ்சிபுரம் தான் கட்சி. ஆமா. அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியதா என்னது? என்னது? கந்தபுராணம். கந்தபுராணம். யார் அடி எடுத்து கொடுத்தது? 10345 பாடல்களாக. யார் அடி எடுத்து கொடுத்தது? எம்பெருமான். என்னன்னு அடி எடுத்து கொடுத்தாரு? திகட சக்கர. திகட சக்கர. என்னன்னு அடி எடுத்து கொடுத்தாரு? திகட சக்கர. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் அப்படின்னு அடி எடுத்து திகட சக்கர அடி எடுத்து கொடுத்தார். ஆமா ஆமா. திகட சக்கரன்னா என்ன பொருள்? திகட சக்கரம்னா என்ன பொருள்? எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல கேக்குறேன், சொல்லுங்க பாப்பா. ஓட கேட்டா நீ என்ன சொல்லுங்க? ஆமா, நீங்க என்ன என்னைய கேட்டா நீங்க ராமாயணத்தை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க? எங்க எங்கன்னு கேக்குறேன். ராமாயணத்தை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க? எங்கன்னு கேக்குறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க. ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணார் கம்பர் ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது. ஆமா, மாத்தி சொல்லிவிட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமா, ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணார். திருக்குறள் எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க தெரியுமா? மதுரையில. மதுரை என்பதில. தப்பு தப்பா சொல்லக்கூடாது, யோசிச்சு சொன்னாலும் சரியா சொல்லிடுறேன். பரவாயில்ல. ஆமா சாமி, மதுரை என்பதிலே அரங்கேற்றம். ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லிட்டேன். இல்ல தப்பு இல்ல ஒண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுங்க, சரியா சொல்லிடணும். இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்ப ஒண்ணுமே சொல்ல. நான் அப்படிதான் சொல்லுவேன். எதுக்கு தப்பா சொன்னேன்னு கூட கேட்கல. நான் சரியா சொல்றேன். நானும் சரி புரிஞ்சுக்கிட்டேன்ல. சரி விடுங்க, தப்பா சொல்லிவிட்டேன். மதுரை என்பதி அப்படிங்கிறது திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுது. நீங்க சொல்ல மாட்டீங்க. அங்க 4 இது உட்கார்ந்துருக்கு பாருங்க, கமாண்ட்ல போட்டு விடுவாங்க. தப்பா சொல்லுது நாரதர். நம்ம தப்பு தப்பா சொல்லுது. இதெல்லாம் ஒரு வள்ளியில இங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 7 மணி நேரம் நான் வந்தேன். சத்தியம் என்ன பண்றேன் சொல்லி 7 மணி நேரம் வந்திருக்கேன். ஊரு சோறு நல்லா சாப்பிட்டு காலையில காசு விட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டதை நீங்க பாத்தீங்களா? தெரியல. ஒரு ரசம் கூட இல்ல. நான் என்ன போட்டு சாப்பிட்டேன் தெரியுமா? ஐஸ் கட்டில இருந்த மோர் போட்டு சாப்பிட்டேன். என்னைக்குமே இல்ல. மோர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். எங்க ஐஸ்ல இருக்கதை சாப்பிட்டா தொண்டை என்னத்துக்கு ஆகும்? சைவம். நான் சைவம். அங்க இருந்து யாரு சைவம் சாப்பிட சொன்னா? நானா சொன்னேன். இதுக்கு நான் என்ன பண்றது?
அப்படி கிடையாது. நான் என்ன கேட்டேன்னா இறைவனுடைய திருவிளையாடல்ல இதுவும் ஒன்று. சரி நல்லா விளையாடு. அவரோட சேர்ந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் கூட சேர்ந்து நம்மளும் விளையாட கத்துக்கணும். இதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு. நன்மையும் தீமையும் பிறரிடத்துல இருந்து வராது, நமக்கு நாமே உருவாக்கி கொள்வதுதான். ஆமா, நான் அதை ஒத்துக்கிறேன். கந்தபுராணத்தை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க? கந்தபுராணத்தை கந்தக்கோட்டத்துல. கந்தக்கோட்டம்னா காஞ்சிபுரம். அப்ப கட்சிங்கிறது காஞ்சிபுரம் இல்லையா? இங்க சரி வாமா, இங்க அரங்கேற்றம் பண்ணார்ல, கஞ்சியா காய்ச்சாம அரங்கேற்றம் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா பாடிய பாடலிலே பிழை உள்ளதுன்ட்டாங்க. அப்படியா? ஆமா. யாருங்க சொன்னது பிழைன்னு? பாடுனது தப்பு. புலவர்கள்லாம் இங்க போய் அரங்கேற்றம் பண்ணார்ல. ஆமா. அப்ப நீ பாடுனது தப்பியா? இது எப்படியா பொருள்படும்? திகட சக்கரன்னா என்னையா பொருள்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், முருகன் அடி எடுத்து கொடுத்தாரு, இறைவனே அடி எடுத்து கொடுத்தாரு, திகட சக்கரன்னு. ஒரு சின்ன பையன் ஏந்திரிச்சு, ஏப்பா இதுக்கு வந்து விளக்கம் தானே உனக்கு வேணும், வீர சொல்லியோன்னு ஒரு நூல் இருக்கு, அதுல போய் இலக்கணத்துல போய் பாருங்க விளக்கம்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரா. அந்த கச்சேப்ப சிவசரி என்ன பண்ணாரு, பின்னாடியே போயிருந்திருக்காரு. அந்த பையனை போதா திடீர்னு காணுமா. அவர் எங்க போனாரா? முருகனுடைய ஆலயத்துல போய் மறைந்து கொண்டாரா. எந்த ஒரு அங்கேதான். சரி சரி. என்ன ஐயா எனக்கு தெரியாது. திடீர்னு முழிக்கிறீங்களே என்ன சாமி? நம்ம கதை கொஞ்சம் வித்தியாசமா. ஐயா சாமி கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு முழிச்சேன். இல்லையே உண்மை கேட்ட உடனே கச்சேபச்சாச்சாரியர் என்ன பண்றாரு, ஐயா இதை நானா எழுதல, எனக்கு முருகப்பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தார். அப்ப இதற்கான விவரம் விளக்கம் என்னங்கிறத நாளைக்கு வந்து சொல்றேன்ட்டு போயிட்டார். போய் முருகனை மன்றாடி வேண்டுகிறார். ஐயா நான் என்ன பண்ணேன், நீ தான் அடி எடுத்து கொடுத்த, என்னை எப்படி குற்றவாளியாக நிற்க வச்சுட்டாங்களே, இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போய் முருகனை வேண்டுறார். அப்போ மறுநாள் ஒரு புலவர் அங்கே வர்றாரு கையில் ஒரு நூலோட. என்ன நூல்? அந்த நூலுக்கு பேர் தான் வீர சோழியம்ங்கிற ஒரு இலக்கண நூல். நம்ம இன்றைக்கு இலக்கண நூல்னா முதல்ல எது தெரியுமா? அகத்தியம், சிற்றகத்தியம், பேரகத்தியம் அப்படின்னு அகத்தியர் எழுதியது. அதான் முதல் இலக்கண நூல். அதற்கு பிறகு அதை தழுவி எழுதினார் யாரு? தொல்காப்பியர் எழுதியதுனால அந்த நூலுக்கு பேரு தொல்காப்பியம்னு பேரு. தொல்காப்பியத்திலிருந்து தான் இன்றைக்கு நிறைய தமிழினுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது இலக்கண நூல். நமக்கெல்லாம் புரியுற மாதிரி எளிமையான விஷயங்களை எளிமா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில கொடுத்தாரு தொல்காப்பியர். அப்ப இது ரெண்டும் ஒன்னு அகத்தியர் எழுதியது, இன்னொன்னு இவர் எழுதியது. வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? முருகன் தான் கொண்டு வந்தார். எங்க இருந்து? பாண்டிய நாட்டில இருந்து. பாண்டிய நாட்டில இருந்து கொண்டுகிட்டு போறாரு வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை. சரி, முருகன் கொண்டு போனா அந்த நூலை யார் எழுதியிருக்கணும்? அவர் தான் எழுதியிருக்கணும். முருகன் எழுதினாரு. அவர் தான். அவர் கொண்டு போயிருக்காருன்னா அப்புறம் அவர் தானே எழுதுவார். அவன் கொண்டு வரவெல்லாம் எழுதுறது அர்த்தமாயிருமா? இல்ல இப்போ தவத்திரு ஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் எழுதிய தவத்திரு வள்ளி திருமண நாடகத்தை தாத்து தாத்து தட்டப்பாறை தாமோதர நாடர் அப்படித்தானே? தூத்துக்குடி, அது வந்து தூ போட்டாக்கா தூத்துக்குடின்னு சொல்லப்படுது. தட்டப்பாறை தாமோதரன் அப்படிதானே சொல்லணும். தாத்தோ அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவர் எழுதிய நாடகத்திலே ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேனே, அவர் எழுதிய நாடகம் அது இல்லமா? இல்லங்க, நான் சொல்ல வந்தது என்ன, உங்களுக்கு உதாரணத்துக்கு தாங்க இத சொல்ல வந்தேன். பெட்டியை கொண்டு வர வண்டு வீடு கற்கண்டு மொழி மாதே பாஸ்கரதாஸ் எழுதிய பாடல் அவர் இல்லங்க, அப்புறம் சங்கரலிங்க கவிராயர் எழுதி அங்கே சேர்க்கப்பட்டது. அதனால கொண்டு வந்தது யாரு? பாஸ்கரதாஸ். அப்ப சங்கரலிங்க கவிராயர் எழுதியதுனால பாஸ்கரதாஸ் கொண்டு வந்ததுனால அவர் எழுதுறது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல வர்றீங்க. முருகன் கொண்டுகிட்டு வராரு. சரி, முருகன் கொண்டு வந்தார்ல, முருகன் எழுதல, யார் எழுதுனது? அது நான் முருகன் இருக்கப்ப நான் இல்ல, அதனால எனக்கு அது தெரியாது. முருகன் இருக்கப்ப நான் இல்லங்க, நான் இருக்கிறதுனால முருகன் இல்லங்க. ஏமா அந்த காலத்துல ராமாயணம் நடக்கும்போது நீ இருந்தியா? இல்ல. ராமாயணத்தை யார் எழுதுன்னு கேட்ட உடனே யார் எழுதுனா? நான் தமிழா சமஸ்கிருதமான்னு கேட்க தெரியுதுல நல்லா. ஏன் படிச்சதுதான் காரணம். எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தான் போகணுங்கிற அவசியம் இல்லம்மா. என்னங்க கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் ஆத்ம ஞானம் பெரிது, அறிவு ஞானம் பெரிது. ஆத்ம ஞானத்தை காட்டிலும் அறிவு ஞானம், ஆத்ம ஞானம் ஒன்று இருந்தாதான் அனுபவ ஞானம் சிறந்தது. அனுபவமே சிறந்த ஆசான். இயற்கையிலே ஞானம் இருக்கணும். இயற்கையிலே ஞானம் இருந்தாதான் அனுபவத்துல நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அம்மா அப்பாவுக்கு இருந்தா ஞானம் தான் பிள்ளைக்கும் வரும். சரி, அப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு ஞானம் இருக்கா? அப்பாவுக்கு ஞானம் உண்டு. அதனால நீங்களும் கொஞ்சம் ஞானமான பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லணும்னு நான் சொல்லலை. வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அப்போ உண்மைதான், உங்க அப்பா பெரிய வாத்தியார் தானம்மா. ஆமா, அதனாலதான் நான் சீக்குன்னு சொல்லிக்கிறேன். வாத்தியார் புள்ள மக்கா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், ஒத்துக்கிறேன். சரி இருக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உனக்கு தான். ஏன் சாமி உங்களுக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியலையா? ஏமா இல்ல என்னன்னு கேக்குறேன். பச்சை புள்ள, பச்சை மண்ணு, வாய் திறந்தா பேச தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய வாயை திறந்தா ஓட்டப்பண்ணையில நண்டை விட்ட மாதிரி லொட லொட பேசிக்கிட்டே இருந்த எவ்வளவு நேரம்
இப்ப என்னமா வாயை பத்தி நிக்கிற நல்ல உள்ள மாதிரி பச்சை பிள்ளைய போய் கல்யாணம் ஆயிருச்சான்னு ஒரு வார்த்தை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கேட்டேன் வேற என்ன தப்பாவா கேட்டேன் சின்ன பிள்ளைய போய் பார்த்து கேட்கலாமா ஆமா உனக்கு பருவம் என்ன மங்கை பருவம் மங்கை பருவம் பச்சை மண்ணா மங்கை பருவங்கிறதே ஒரு பெண்ணு திருமண வயதை அடைகின்றதுதான் மங்கை பருவம் மூணாவது பருவம் தானங்க மூணாவது பருவம் தான் ஒரு மூணாவது பருவம் தான் கல்யாண பருவம் 4 பருவம் இருக்குல்ல 4 பருவத்துக்கு பருவம் மங்கை பருவம் கல்யாண வயதை வரக்கூடியதுதான் சரி ஆம்பளை பிள்ளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா எனக்கு கல்யாணம் ஆகல ஐயோ பாவம் நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க எதுக்கு மாப்பிள்ளைக்கு சேராஜ் தான் பார்க்க சொல்லியிருக்கேன் யாரு மாப்பிள்ளை அவர் பார்த்து அரண்டு ஓடிடுவாரு அவருக்கு பார்த்துக்கிட்டு இருவாரு பாக்குறது பூரா அவனுக்காக பாத்துக்கிறேன் தவிர ஒரு ஒண்ணு கூட நமக்கு டேய் 60 கல்யாணம் பண்ணலாங்கிறாரு சரி அது இருக்கட்டும் உனக்கு கல்யாணம் ஆச்சா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சாமி கல்யாணம் ஆகலையா ஆகல சாமி குழந்தை இருக்கா ஒரு விருப்பம் கூட ஆகல சாமி குழந்தை இருக்காமா கல்யாணமே ஆகல குழந்தை இருக்கா என்ன ஜாதகத்துல கேக்குறீங்களா நீங்க ஜாதகத்திலயா இல்லம்மா உனக்கு குழந்தை இருக்கானே எனக்கு கல்யாணம் ஆனதுதானே சாமி குழந்தை இருக்கும் பட்டிக்கார இந்த மாதிரி கல்யாணம் ஆகலையா குழந்தை இருக்கான்னு கேட்டா கல்யாணம் ஆனா தான் குழந்தை இருக்குமா ஆமா அதானே உண்மை ஏன் கல்யாணம் ஆகலன்னா குழந்தை இருக்காதா சாவித்திரி அம்மா நேரா இங்க இருங்க சாவித்திரி அம்மா கல்யாணம் பண்ணாங்க அட ஏங்க சொல்லவா வேணாமா சொல்லுமா நீங்க குறுக்க பேசுறதுல சொல்ல சாவித்திரி அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க கணவன் இறந்து போயிட்டாரு ஆனா யமதர்மன் என்ன பண்ணாரு தெரியுமா குழந்தை வரம் கொடுத்தாரு ஆனா அந்த அம்மா வேணான்றுச்சு குழந்தை வரம் வாங்கினாலும் என் புருஷன் இருந்தாதான் அந்த ஊர் உலக மக்களே மதிப்பாங்க புருஷன் இல்லாம புள்ள பெத்தா இன்னைக்கு கேவலமா பேசுவாங்க இழிவா பேசுவாங்க அதனால என் புருஷன் உயிரே கொடுங்கன்னுச்சு அந்த மாதிரி புருஷன் இல்லாம புள்ள பெத்தா சாமர்த்தியமா புருஷன் உயிரை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்கிறேன் குழந்தை பெத்துக்கிட்டா என்னங்கிறீங்களே குழந்தை பெத்துக்கிட்டா இந்த ஊர் மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க வள்ளிக்கு கல்யாணம் ஆகல அதுக்கு முன்னாடியே குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கேவலமா பேச மாட்டாங்க இழிவா இந்த பூலோகத்து வாழ்க்கைக்கு ஒத்துருமா அது வராது குந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தெரியுமா இருந்தாங்க குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள் ஆமா ஆமா குந்தி ஆமா குந்தி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரிய கடவுளுடைய அம்சமாக கர்ணனை பெத்தெடுத்தாளா இல்லையா கல்யாணங்கிற இடத்துக்கு பாட்டு கேக்குறீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா முருகனை விட்டுருவோம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் என்னது நீங்க அங்க பேசி விட்டீங்க நான் இங்க பேசி குந்திக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ணன் பிறந்தானா இல்லையா இந்த துர்வாச முனிவர்னு ஒருத்தர் வந்தார் அவருக்கு துர்வாசருடைய சந்திப்புனால குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு ஒருங்க ஏங்க பணிவிடை எல்லாம் செஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன பேச போறியோ பேசு எப்ப பேசுங்க என்னைய பத்தி கிறுக்குத்தனமா தெரியுது பாட தெரிஞ்சவன் தனியா பாடி பயிற்சி பண்ணலாம் ஆட தெரிஞ்சவன் தனியா ஆடி பயிற்சி பண்ணலாம் ஓவியம் வரைய தெரிஞ்சவன் தனியா வரைஞ்சு பயிற்சி பண்ணலாம் பேச தெரிஞ்சவன் தனியா பேசி பயிற்சி பண்ணா பைத்தியக்காரன் சொல்லியிருந்தோம் தனியா பேச விட்டு நீங்க மட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்க போறீங்க என்ன சொல்ல வந்து குந்தி வந்து பணிவிடை செஞ்சாங்க அவருக்கு வந்து பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரியும் இல்லையா ஞான திருஷ்டியால தெரிந்து கொண்டாடி கண்ணு இருக்கும் போல இருக்கு துர்வாச முனிவர் ஞானக்கண் அந்த ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்டாரா உடனே ஒரு 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இந்த அம்மா சாமி தான் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த மந்திரம் பழிக்குதா பழிக்கலையா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி பார்க்க உடனே சூரியன் வந்துட்டார் சரி நான் சும்மா போக மாட்டேன்பா நான் வந்தது உனக்கு ஏதாவது ஒரு நான் செஞ்சு குழந்தை வர குழந்தை வரம் கொடுத்துட்டு தான் போவேன்னு குழந்தை வர கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த அம்மா வந்து சின்ன குழந்தை பருவமடையாத பச்சை மண்ணுக்கு குந்தி அது அப்புறம் தான் ஆனா குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெட்டியில ஒரு பேழைனா பெட்டி தாங்க அதுல வச்சு உடனே காத்துல விட்டுட்டாங்க அந்த மாதிரி உங்களை எனக்கு குழந்தை பிறந்து அதை நான் ஆத்துல இறக்கி எந்த ஆத்துல விட்டா சொல்லு வைகை ஆத்துலயா கிருதுமாதிலையா என்னது எந்த ஆத்துல விட்டா வைகை ஆத்துல விட்டாங்களா வைகை ஆறெல்லாம் இல்லைங்க காவிரி கங்கை கங்கை யமுனை கங்கை என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க நான் தப்பா சொன்னா இல்லம்மா இது சரிதான்னு சொல்ல வேண்டியதானே எந்த ஆத்துலன்னு சொல்லுங்க யமுனை கோதாவரி கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா கிருஷ்ணா சிந்து இதெல்லாம் இல்ல நீங்க சொன்ன எந்த நதியுமே இல்ல காவிரிலையும் கிடையாது கங்கையிலையும் கிடையாது யமுனையிலையும் சொல்லுங்களே ஏதோ ஒரு நதியில விட்டா புள்ள போயிடுச்சு இப்ப பிரச்சனை என்னன்னா புள்ள பிறந்ததுதான் எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்துச்சா இல்லையா ஒருத்தர் குழந்தை வந்துச்சா மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை ஆமா தாசராசன் ஒருத்தன் அந்த புள்ள பரசல் ஓடிட்டு இருந்த பிள்ளைய பராசரன் ஒரு முனிவர் போய் சந்திச்சதுனால என்னாச்சு பருவமடையாத பிள்ளைய பருவமடைய வச்சு பௌர்ணமியில குழந்தை
இருட்டு பௌர்ணமி. பகல்ல பகல்ல பௌர்ணமி பகல்ல இல்லங்க, ஐயோ முழு பௌர்ணமி. அட ஆமா, நீ வேற. ஏன் சாமி? பகல்ல தான் போய் பரிசல்ல ஏறி போனாங்க. ஆமா. அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, ஐயா நான் இன்னும் பருவமடையலையேன்னு. பருவமடையலன்னா சரி உன்னை பருவமடைய வைக்கிறேன்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாலியல் தொல்லைலாம் அப்பவே கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல என்ன இல்ல இல்ல ஒத்துக்குச்சு. பாலியல் தொல்லைன்னா என்ன தெரியுமா? வலுக்கட்டாயமா செய்யறது. அது அங்கேயே இருந்தாலும் பருவமடையலன்னு சொல்லி வச்சுல. பிள்ளைய நான் உன்னை பருவமடைய வைக்கிறேன்மான்னாரு. பருவமடைய செய்தார். பருவமடைய செய்த உடனே அந்த பிள்ளை மறுபடியும் என்ன சொல்லிச்சு, சாமி இது ஒரே வெளிச்சமா இருக்கு. ஏன் பகல்? இந்த பகல் பொழுதுல கூட முடியாது. பகல் பொழுதுல கூட கூடாது, இரவுல தான் கூடணும். அப்ப இப்படி வெளிச்சமா இருக்கிற இடத்துல எப்படி கூட முடியும்? என்ன பண்ணாரு தெரியுமா? நதியின் நடுவில் ஒரு திட்டை உருவாக்கி அந்த திட்டை மட்டும் இருட்டாக்கிட்டார். ஐயோ சாமி, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு கற்பனைக்கு ஏற்றவாறு கதை எழுதுவது வழக்கம். அதுக்கு தான் பேர் என்னன்னு சொல்ல வரேன். இருட்டை உருவாக்கிட்டார். இருட்டை உருவாக்கி அந்த பெண்ணோடு கூடினார். கூடியதுனால குழந்தை பிறந்தா. குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? என்ன பேரு? கிருஷ்ணத்வயாயனார்னு பேர் வச்சாங்க. என்ன பேருங்க? கிருஷ்ணத்வயாயனார்னு பேரு. கிருஷ்ணத்வயாயனார் அப்படின்னு பேரு. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி கிருஷ்ணாயில்னு சொல்லிடாம கிருஷ்ணத்வயாயனார்னு பேரு. சரி, கிருஷ்ணத்வயாயனார்னு ஏன் பேர் தெரியுமா? கிருஷ்ணன்னா இருட்டுன்னு அர்த்தம். பாஞ்சாலிக்கு கிருஷ்ணலைன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்? கரிய நிறம் கொண்டவர் என்பதனால. கண்ணனுக்கு கிருஷ்ணன் ஏன் பேர் தெரியுமா? பாஞ்சாலி வந்து கரிய நிறமா இருந்தாங்களா? சரி, இருந்துக்கலாம். கண்ணனுக்கு ஏன் கிருஷ்ணன் பேர் தெரியுமா? அவர் கரிய நிறம் கொண்டவர்ங்கிறதுனால. அந்த இருட்டிலே கூடியதுனாலதான் கிருஷ்ணத்வயாயனார்னு பேர் வச்சாங்க வேதவியாசருக்கு. பௌர்ணமி தான் வெளிச்சமா இருக்காதா? அது நான் படிச்சது அப்படிதான் இருந்ததுப்பா. எவன் எழுதுனதுன்னு தெரியல. இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் அப்படிதான் என்னைய சொன்னார். உனக்கு நான் வந்த புதுசுல எனக்கு பேச தெரியாத சமயத்துல, இப்பயும் அப்படிதான். உனக்கு பேச தெரியாது? இப்பவும் அப்படித்தான். வாய் இப்பவும் அப்படிதான். பேச மாட்டேன் சாமி, பேச தெரியாது, சும்மா இருங்க. அப்ப என்னாச்சுன்னா, நான் வந்து கலை வளர்மணி விருது வாங்கிட்டேன் சாமி, வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு கொடுத்தவனை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ ஆமா, அன்னைக்கு போய் உள்ள உட்காந்து அழுதேன். இப்ப பேச தெரிஞ்ச மாதிரி இருந்தா நான் பதிலுக்கு பதில் சொல்லாம நான் வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு சரியான பதில் சொல்லிருப்பேன். வளர்மணி வாங்குற பட்டம் அது சரிதான். ஏன்னா கலையில வளர்ந்து வர்றவங்களுக்கு கலை வளர்மணி கொடுப்பாங்க. அது வயதுக்கு ஏற்றவாறு 5 விதமான பட்டங்கள் உண்டு. கலை முதுமணி, கலை நன்மணி அந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட கேட்டிருக்கலாம். இளமணி, சுடர்மணி தானே கொடுத்தாங்க. அதுக்கே அவங்க கேட்டார் அவரு. வாருங்கள் கணப்படுகிறேன். தாங்கள் நலம் தானே? நலமாக இருக்கிறேன். நாங்கள் இருக்கும்போது நலத்திற்கு என்ன குறைவு? நிச்சயமா நலம் இருப்பீங்க. தொழில் பக்தி யாருக்கு இருக்கிறது நிச்சயமாக சிறப்போடு வாழ்வார்கள். அந்த அடிப்படையோடு வீட்டுக்கு எதிரி வந்தாலும் வாங்கன்னு வரவேற்க வேண்டும். ஆக நான் தங்களோடு இசையோடு இசை புயலோடு இன்று தங்கள் வரவேற்கலாம் என்ற கணத்தோடு நான் நீங்கள் எப்படி மகிழ்விக்க போறோம் தெரியுமா? இங்கு வேடன் நடித்து கொண்டிருக்கும்
நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய அன்பு சகோதரர் காளிமுத்து அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வந்தவர்களை வரவேற்று எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அனுபவித்து மகிழ்வித்த ஒரு விஷயத்தை பரையங்குளத்தைச் சேர்ந்த கிராம உள்ளங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பணிகளை தொடர்வோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். மூத்தோர் சொல் வாத்தி முதலளிக்க முன்னில் பார்த்தாலும் பின்னே அடிக்குமாங்க. பெரியவங்க வரும்போது வரவை அசுரைக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் நம்மளுக்கு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகுமா? அந்த அடிப்படையோடு நாம் தங்களை எப்படி வரவேற்க போறோம் தெரியுமா? அங்கே அஞ்சரை இனிதான சுரஞ்சான இசை மேதையே அடிச்சா மழை மீதி ஓயிரமா இருக்கணும். 10 மணிக்கு உட்கார்ந்து விடிய வரையிலும் அப்படி இருக்கிறப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு சிலது 3-2 மணிக்கெல்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருது. வாழ்க்கை மாப்பிள்ள வளமையோடு
உங்களுடைய 4 பேருக்கும் சிறப்பான நன்றியை தெரிந்து கொள்ளும். ஆமா, என்னை காண வந்த காரணம் யாது? கன்று கனி கண்டு வந்திருக்கிறேன். அதிலே சிறப்பு இருக்கா? இருக்கிறது முருகா. கூறுங்கள், கூறுகிறேன், கேளுங்களேன். குழலென்றும் ஒரு நாள் போதுமா இதை நான் பாட, என்றொரு நாள் போதுமா சுகராகமா கானமா தேவகானமா நம் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா பங்கனிக்குமே கதலி பங்கனிக்குமே ஒரு பூங்கணிகை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகன் நான் கனிந்தேன் முருகா 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 கணிக்கு மேல் உங்களையை கண்டு மனமுறித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் ஐயா. கனிகளிலே சிறந்து விளங்குவது மா வாழை பலா என்னும் கனிகள். மான் ராகத்தில் அழகாக இந்த கனியை பெருமையை எங்கேயோ ஒன்று நிறுத்தி விட்டீர்கள். இந்த கனி சிறப்பான கனி என்பதை பார்க்கும்போது இந்த கனியோட பெருமையை கேட்டிருக்கிறோம். இந்த கனியை முழுமையாக உச்சாரிக்கணும் எண்ணத்தோடு முதல் கட்டமாக நான் தாங்களை எப்படி சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் புரிவாய் என்போ சாயமனமுடைய
ஐமுருகனுக்கு சுபீதரம் என்று சொன்னாலே இது கணிதானாங்கிற சந்தேகம். முருகா பெண் பார்த்து வந்திருக்கிறேன். யார் அவள்? ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது. பாதி முடிஞ்சு போச்சு, மீதி நம்முடைய செய்தியை கேட்டு தாங்கள் தான் முருகா பூர்த்தி செய்ய வேண்டும். விளக்கு எப்படி இருந்தாலும் தூண்டுகோல் அவசியம் தேவை. கட்டாயம். நான் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் கூட தூண்டுகோலாக வந்து இந்த இடத்துல வள்ளி என்பதை நினைவூட்ட வந்திருக்கு. வள்ளி மனப்பிடிக்க வேண்டுமா? நான் எப்படி புறப்பட வேண்டும்? வேடுவராக செல்லுங்கள். மான்குட்டியை தேடி வந்ததாக விளக்குறீங்கள். திருமணத்துக்கு வருவீங்களா? பாமாலை பாடி கையில் 2 பூமாலையோடு வருகிறேன். அப்படி வரக்கூடிய உங்களுக்கு தாங்கள் எங்க சென்றாலும் உங்கள் மலை கத்திருக்கு பாக்கியம் எல்லாமே கடவுள் எம்பெருமான் சொல்லிட்டேன். அப்படியா? மாசில் வினையோ மாலை மதியமும் வீசும் தெல்லும் வீழ்கிட வீணையும் மோசு வண்டரை பொய்யை போனரு ஈசல் எந்தை இணையடி நிழலே வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நம சிவாயவே. எனக்கே பெரும் சோதனை இறைவா சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபைகள் குறைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபைகள் குறைத்த முறையும் பொய்யோ. திட்டிக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட துள்மை திட்டிக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உள்மை போயிட்டாங்க.